வணக்கம் தீபிகா. சிறுவன் கடத்தல் வழக்கு விசாரணைக்காக திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி இன்று காலை 10 மணி அளவில் ஆஜராகியுள்ளார். உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மீதான விசாரணையின் போது வழக்கின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என ஜெகன்மூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் வழக்கின் விசாரணைக்காக ஜெகன்மூர்த்தி இன்று ஆஜராகியுள்ள நிலையில் நேற்று முதல் 10 நாள் டிஜிபி ஜெயராமனிடம் டிஎஸ்பி தமிழரசி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதேபோல் பூவை ஜெகன்மூர்த்தி சந்திக்க ஏடிஜிபி தனது வாகனத்தில் பெண்ணின் தந்தையுடன் சென்ற சிசிடிவி காட்சிகள் சிக்கியிருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படும் நிலையில் இவரை விசாரிக்க 2 நாட்களுக்கு முன்பாக காவல்துறையினர் அவர் வீட்டிற்கு சென்றபோது அவரின் ஆதரவாளர்கள் ஏராளமான வீட்டின் முன் குவிந்தனர். போலீசாரை வீட்டிற்குள் செல்ல அனுமதிக்காததோடு 5 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்க வைத்த நிலையில் இன்று காலையில் 10 மணி பார்த்தோம்னா ஜெகன்மூர்த்தி அவர் தனியாக காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். அதாவது ஜெகன்மூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்னவென்றால், நீங்கள் தனியாளாக சென்று காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்ததும் தனியாக இன்று காலை 10 மணி அளவில் சுமார் 10 மணி அளவில் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் பார்த்தோம்னால் 10 மணிக்கு துவங்கிய அந்த விசாரணையானது சுமார் 3 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது என்னவென்று பார்த்தோம்னால், உங்களுக்கும் ஏடிஜிபிக்கும் என்ன தொடர்பு, அதே போன்று பெண்ணின் உறவினருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, எப்படி சந்தித்தீர்கள், எங்கெங்கெல்லாம் சந்தித்து பேசினீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகள் விசாரணையில் கேட்கப்பட்டு வருவதாக தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுடன் இணைந்து குற்றத்தில் ஈடுபடுவது, குற்றத்திற்கு துணையாக இருப்பது, இந்திய தண்டனை சட்டம் 189 கீழ் 2 மிரட்டி பணம் பறிப்பது அல்லது சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருப்பது, அதே போன்று இந்திய தண்டனை சட்டம் 379 கீழ் 4 ஒருவரை கடத்தி சென்று கொலை செய்ய திட்டமிடுதல் உள்ளிட்ட பல்வேறு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு ஏற்கனவே 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதில் வழக்கு தொடர்புடையாக கருதப்படும் அதாவது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவுடன் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை அடிப்படையில் கடத்தல் வழக்கில் தொடர்பு உறுதியானால் இந்த 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் பிரிவுகள் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஏடிஜிபியாக உள்ள ஜெயராம் பார்த்தோம்னா நேற்று இரவு திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் ஆஜராகி அவரை தற்போது பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ள நிலையில் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் அவர் தொடர்ந்து 15 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கிடுக்குப்பிடி விசாரணைகளை தொடர்ந்து விசாரணை அதிகாரியான தமிழகத்தை கேட்டு வருகிறார். இந்நிலையில் பார்த்தோம்னால் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து கூடுதலாக காவல்துறையினர் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. தீபிகா.